வணக்கம் நண்பர்களே. நாம் கேரளா லாட்டரியில் 23/8/24 இன்றைய தேதியில் நாம் ரிசல்ட் வந்தது நமக்கு தெரியும். ஆனால் ரிசல்ட்டில் நாம் இந்த போர்டு வச்சு நம்ம கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போது நம்ம நேற்று கால்குலேஷனில் இந்த ஸ்க்ரீனை நான் காட்டியிருந்தேன். இந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம இந்த ஸ்க்ரீனை வச்சு 4 டிஜிட் கன்ஃபார்ம் பண்ணோம். அந்த 4 டிஜிட் இவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இவங்கள்ட்ட 2 டிஜிட் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். 2 டிஜிட் பிசி மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முயற்சிக்கணும். அந்த பிசி இவங்க வச்சிடுறாங்க, மீதி 2 வைக்கிறது இல்லை. சரிங்களா? நம்ம எப்படி கால்குலேஷன் எடுத்தாலும் அந்த போர்டு உட்காராது. இப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி பிசி 1 5, இவங்கள்ட்ட 1 இருக்குது, 5 இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நமக்கு அடுத்து டியும் ஏவும் 999. இந்த 999 இவங்ககிட்ட இல்லை. அதனால் இவங்களை பிசி செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம பிசி ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒன்று பிசின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த 3ல் 1 தான் பி, 1 பின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த 3ல் 1 தான் சி. அப்படி இல்லை 5 பி அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா மீதி 3ல் 1 தான் சி. அப்படி கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இன்றைக்கி என்ன வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க 8 மணிக்குள்ளே கொடுத்துருவாங்க கெஸ்ஸிங்கு. அதாவது டெய்லி கொடுக்க மாட்டாங்க, வாரத்தில் 2 நாள் அளவு 3 நாளாக கொடுப்பாங்க. இவங்களை வச்சு நம்ம பிசி கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? அப்படி இந்த 4 நம்பரில் எந்த நம்பர் எடுக்கிறது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆகாமல் சில நேரங்கள் இருக்கலாம். அப்படி அதை இருக்கிறதுக்கு நம்ம இன்னொருத்தவங்க கெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. அந்த இன்னொருத்தவங்க கொடுக்குற கெஸ்ஸிங் காலையில் 11 மணிக்கு தான் கொடுப்பாங்க. அதை நான் போடுற 1:31 மதியம் 1:31 போடுற வீடியோவில் அந்த ஸ்க்ரீனை காட்டுறேன். அதை வச்சு நம்ம பிசி கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போது அந்த ஸ்க்ரீன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒருக்கா பார்த்துருவோம். நான் சொன்ன அந்த ஸ்க்ரீன் இதுதான். இவங்க பிசி கரெக்டாக 1:15 தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இவங்க ஒரு வாரமாக நான் இவங்களை வாட்ச் பண்ணிட்டு வந்தேன். அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ கடைசி 2 நாளாக இந்த இடத்துல வைப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வைப்பாங்க. அதாவது பிசி மட்டும்தான் இருக்கும், ஏவும் டியும் இருக்காது. சரிங்களா? பிசி இவங்களை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். எந்த 2 நம்பரு கண்டினியூஸாக வருது, 1 5 0னா இப்படி அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 0 கண்டினியூஸாக 2 நம்பர் வைக்கிறாங்க. கடந்த 2 நாளாக வைக்கிறாங்க. இப்போது நாளைக்கு கொடுக்குறதுக்கு நாளைக்கு என்ன 24ஆம் தேதிக்குரிய ஸ்க்ரீன் இவங்க இன்னும் அனுப்பலை. இதை இவங்க நாளைக்கு 11 மணிக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு நான் மதியம் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த கன்ஃபர்மேஷன் எப்படி வந்துருக்கு பார்த்துங்க. பார்த்தீங்களா? இந்த 999 நம்ம கன்ஃபார்மே எங்கேயுமே பண்ண முடியலை. ஆனால் இந்த பிசி மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அதனால் பிசி மட்டும் இவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன் நைட்டு போடுற 10 மணிக்குள்ளே போடுற வீடியோவில் அந்த ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். என்ன வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுக்கிறத நம்ம 1:30 மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனக்கு வர்ற அத்தனை தகவலையுமே நான் வீடியோவில் பகிர்ந்துட்டு தான் வரேன். எந்த தகவலையும் மறைக்கிறது இல்லை. அதனால் நம்ம கண்டிப்பாக பிசியை என்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணோமோ அன்றைக்கி டிஏ 4 டிஜிட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளைய வீடியோ என்ன என்றதை 10 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.